அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு நிசா சமையல் விலாக். இந்த வீடியோவில் லஞ்ச் பார்க்க போகிறோம். மதியம் லஞ்சு. இதுக்கு நான் வெஜ் பிரியாணி செய்ய போகிறேன். நான் உங்களுக்கு பாத்திரத்தில் விசில் குக்கரில் செஞ்சுருக்கேன் ஃபஸ்ட்டு. இப்போ நான் ரைஸ் குக்கரில் செய்ய போகிறேன். இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ரைஸ் குக்கரில் ஃபஸ்ட்டு நான் ஒரு படி அரிசிக்கு 2 படி தண்ணீர் வச்சுருக்கேன். ரைஸை க்ளீன் பண்ணி அதோட ஆட் பண்ண போகிறேன். இப்போது பிரியாணிக்கு தேவையான ஆனியன் ஒரு 4 ஆனியன் சாப்பரில் போட்டு எடுத்துக்கிறேன். இதோட அதுக்கு தேவையான தக்காளி 3 அதையும் சாப்பரில் போட்டு எடுத்துக்கிறேன். இதேமாதிரி சாப்பர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. பிரியாணிக்கு தேவையான வெங்காயம்லாம் ஈஸியாக இந்த சாப்பரில் கட் பண்ண முடியுது. இது ரொம்ப நேரம் நம்ம தனியாக பிரியாணிக்கு எப்படியா இருந்தாலும் வெங்காயம் தக்காளி அதிகமாக தேவைப்படும். அதுக்கு இந்த சாப்பர் இருக்குது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதோட நான் ஆனியன் ஆட் பண்ணியிருக்கேன். இதை தனியாக இது மாதிரி வதக்கி அந்த குக்கரில் உள்ள ரைஸோடு ஆட் பண்ண போகிறேன். இது ஃபஸ்ட்டு வெங்காயம் ஆனியன் நல்லா வதங்கி அதுக்கும் பிறகு தக்காளி 4 இதோட புதினா மல்லி அதுக்கு தேவையானது சேர்த்துக்கிட்டேன். இதுக்கு தேவையான சால்ட்டு சேர்த்துக்கிறேன். அந்த ரைஸ்க்கு தனியாக அதோடு சேர்த்துருக்கேன். இதை சோயா மொச்சை இதோடு சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் ஆட் பண்ணி இதை நல்லா வதக்கி எடுக்கணும். இதோட மிளகாத்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். ஒரு படி அரிசிக்கு தேவையான மசாலா இதோட ஆட் பண்ணியிருக்கேன். இதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன் சேர்க்குறேன். இதோட இதுக்கு முக்கியமாக சிக்கன் 65 மசாலா இதோட ஆட் பண்ணணும். இது நல்ல டேஸ்டியை கொடுக்கும். இது சிக்கன் மாதிரி ஒரு ஃப்ளேவரை கொடுக்கும். இதோட கரம் மசாலா 1/2 டீஸ்பூன் சேர்க்க போகிறேன். இந்த கரம் மசாலா எதுக்காக சேர்க்குறோன்னா அது நல்ல ஜீரணமாகும். இது வீட்டில் தயாரித்த கரம் மசாலா பொடி. இதில் ஏலக்காய் இதெல்லாம் சேர்க்குறதுனால செரிமானம் அதிகமாக கொடுக்கும். இது சேர்த்துக்கிறது நல்லது. இது ஒரு சின்ன டிப்ஸ் தான். இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள். இதோட தயிர் ஆட் பண்ணியிருக்கேன். தயிர் இல்லாட்டி லெமன் சேர்த்துக்கலாம். அதுவும் நல்லா புளிப்புத்தன்மை உள்ளது தான். இதோட இதுக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கி இதை அப்படியே அந்த ரைஸ் குக்கரில் அது ஒரு 90% வெந்த பிறகு ரைஸும் தண்ணியும் கொஞ்சம் லைட்டாக இருக்கும் போது இதை அதோட ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். இதை பண்ணியாச்சு. நான் என் சேனலில் ரெசிபி குக்கிங் டிப்ஸ் போட்டிகிட்டு வரேன். உங்களுக்கு எந்த மாதிரி ரெசிபி வேணுமா டிப்ஸ் வேணுமா எது வேணும்னு கமெண்டில் சொல்லுங்கள். என் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என் சேனலில் எதுவும் மிஸ்டேக் இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோவில் நான் என்ன மிஸ்டேக் பண்ணுறேன்னு எனக்கு தெரியும். இதுக்கு நான் இறால் கிரேவியாக பண்ண போகிறேன். இந்த வெஜ் பிரியாணிக்கு கிரேவி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதோட சாலட்டும் பண்ணுவோம் தான், இருந்தாலும் அது நல்லா டேஸ்டியாக இருக்கும். அது இறால் கொஞ்சம் கூடுதலாக இல்லாமல் அதோட ஆனியன் சேர்த்து பண்ண போகிறேன். இது இறால் அதிகமாக இருந்தால் அது தனியாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நான் இப்போ அந்த வெஜ் பிரியாணிக்கு இதே மாதிரி
வீட்டில் உள்ள நட்ஸு, பாதாம், முந்திரி எது இருக்கோ அந்த நட்ஸை நெய்யில் போட்டு வதக்கி இதோட ஆட் பண்ண போகிறேன். இன்னும் டேஸ்டியாக இருக்கும். இதே ஒரே கடாயை மட்டுமே நான் யூஸ் பண்ணியிருக்கேன் தாளிப்புக்கு. அதுக்கு பிறகு உள்ள இதுக்கு நட்ஸ் வகை தாளித்தது. இப்போதைக்கு அதே கடாயில் தான் நான் இறால் கிரேவியும் பண்ண போகிறேன். இது அடிக்கடி நம்ம கழுவிக்கிட்டு இருக்கத இதேமாரி யூஸ் பண்ணிக்கலாம். இதுவும் ஒரு சின்ன டிப்ஸ் தான். இதனால் அதிகம் பாத்திரம் செய்கிறத அவாய்ட் பண்ணலாம். ஆனியன் நல்லா வதங்கி இப்போது இறாலை அதோட ஆட் பண்ண போகிறேன். இந்த இறால் நல்லா சுருள வதங்கணும். இதோட சில பேர் தக்காளி சேர்த்து பண்ணுவாங்க. இதே மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட் எப்படி இருக்குன்னு. இதோட நான் மசாலா ஆட் பண்ண போகிறேன். இதுக்குள்ளே மசாலாவை நான் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிடுங்க. இதோட நான் சால்ட்டு ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் பெருஞ்சீரகத்தூள் 1/2 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், மிளகாத்தூள் 1/2 டீஸ்பூன், கரம் மசாலா தூள் 1/4 டீஸ்பூன், சிக்கன் 65 மசாலா 1 டீஸ்பூன் இந்த அளவில் சேர்த்துருக்கேன். இதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். இந்த ஆனியனும் அந்த இறாலும் மிக்ஸ் ஆகி நல்ல கிரேவியாக நல்ல டேஸ்டியாக இருக்கும். இந்த வெஜ்ஜு பிரியாணிக்கும் அதுக்கும் இந்த ஃப்ரைக்கும் நல்ல காம்பினேஷன் நல்லாயிருக்கும். இது ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எந்த மாதிரி டிப்ஸ் வேணும், எந்த மாதிரி குக்கிங் டிப்ஸ் வேணும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல்லுங்கிற பட்டனையும் ஆன் பண்ணுங்கள். அப்போ தான் என் வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதனால் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.